Hi friends, நான் உங்கள் கணேசன், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஃப்ரம் திருப்பூர். நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்று வந்து லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர், இன்னொன்று வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா வந்து கீழே வந்து ஃபுல்லாகவே வந்து கருங்கல் போட்டோ இல்லை வந்து காங்கிரீட் ஊற்றி விட்டோ வந்து செங்கல் மேலே வச்சு செங்கலோ இல்லை இன்டர்லாக்கிங் பிரிக்கோ இல்லை வந்து சாலிட் பிளாக்கோ வச்சு ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் கட்டிட்டு மேலே வந்து டாப்பில் வந்து ரூஃபில் வந்து ஒரு ஸ்லாப் போடுவோம். இது வந்து லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர். அதே வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா வந்து ஸ்லாப்லேருந்து லோடு வந்து பீமுக்கு போகும், பீம்லேருந்து காலத்துக்கு போகும், காலம்லேருந்து ஃபுட்டிங் போய் டேரெக்டாக லோட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இந்த மெத்தட் வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்லேயே வந்து இப்போ நம்ம 2200 rupees per square feet அப்படின்னு பண்ணுறாங்களே, இதெல்லாம் வந்து 1.5 டெட் அண்ட் லைவ் லோடுக்கு தான் டிசைன் பண்ணுறாங்க. எர்த்குவேக் கன்சிடர் பண்ணி டிசைன் பண்ணுறதில்ல. ஸோ வந்து எர்த்குவேக் கன்சிடரேஷன் பண்ணி டிசைன் பண்ணால் தான் வந்து ரியல் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம பண்ணுற ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் வந்து எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட் கிடையாது. அது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியது. எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கம்பி போட்டால் வந்து எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட்டு, இந்த சிமெண்ட் கம்பி போட்டால் எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. நம்ம உண்மையாலுமே டிசைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போட்டு அதுக்கேற்ற மாதிரி காங்கிரீட் போட்டால் தான் வந்து ரியலாக வந்து அது வந்து ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக பிஹேவ் ஆகும். இல்லை அப்படின்னா வந்து அது வந்து ஒரு வெறும் டெட் அண்ட் லைவ்லோட தாங்கிக்கிற ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக மட்டும்தான் இருக்கும். அது எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட் பண்ணாது. அது முக்கியமான விஷயம். Please like this and subscribe.